ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பாசிப்பருப்பு கூட ஜவ்வரிசி சேர்த்து சூப்பரான டேஸ்ட்டில் பாசிப்பருப்பு பாயசம் எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு முதல்ல நான் இந்த கப்பில் தான் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுக்க போகிறேன். ஸோ இதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம வேக வைக்கும்போது சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் ஊற வைக்காமல் அப்படியேவும் கூட நீங்கள் வேக வைக்கலாம். அப்போது கொஞ்சம் உங்களுக்கு வேகிறதுக்கு லேட் ஆகும். இப்போது நம்ம வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஜவ்வரிசியை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்து வரட்டும். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணாலே போதும். இது நல்லா வெந்து வந்துடும். நம்ம நல்லா ஊற வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி நீங்கள் மாவு ஜவ்வரிசிக்கு பதிலாக நைலான் ஜவ்வரிசி எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். அது இன்னுமே சீக்கிரமாக உங்களுக்கு வெந்துடும். இப்போ ஜவ்வரிசி பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இது மாதிரி எடுத்து கொஞ்சம் மசிச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கணும். நடுவில் கல் மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு சின்ன குக்கர் வச்சுட்டு இதில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சு பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வறுத்தாலே போதும். பாசிப்பருப்பு ரொம்ப நிறம் மாறுற அளவுக்கு வறுக்க தேவையில்லை. லைட்டாக அதில் வாசனை வர ஆரம்பித்தா போதும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாசிப்பருப்பை நல்லா ஒரு தடவை கழுவி எடுத்துட்டு இது கூட நம்ம பாசிப்பருப்பு எடுத்த அதே கப்பாலேயே 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை மூடி ஒரு 3 அல்லது 4 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது விசில் வரட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 பத்தை அளவுக்கு தேங்காயை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ இது கூட நம்ம பாசிப்பருப்பு எடுத்த கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா மைய அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் போட்டு இதிலேருந்து நம்ம தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இன்னும் அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி சேர்த்துருக்கேன். தண்ணி எல்லா அளவுகளுமே கரெக்டாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். இப்போ தேங்காய் பால் எடுத்தாச்சு. இது இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு சின்ன பாத்திரம் வச்சுட்டு இதில் நம்ம பாசிப்பருப்பு எடுத்த அதே கப்பில் 2.25 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த அளவு இனிப்பு அளவாக இருக்கும். நல்ல இனிப்பாக வேணும் உங்களுக்கு பாயசம் அப்படின்னா 2.5 கப் அளவு வரைக்கும் நீங்கள் வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். எப்போவுமே பாயாசத்துக்கு அதிகமாக தண்ணி ஊற்றி வெல்லத்தை கரைக்கக்கூடாது. அந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் வெல்லத்தை கரைக்கணும். அப்போ தான் பாயாசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம வேக வச்சுருந்த அந்த பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறமா நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கையில் எடுத்து மசிச்சு பாருங்கள். நல்லா மைய வெந்திருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு வெந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது இந்த பாசிப்பருப்பை நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா ஒரு உருண்டை கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. 1-2 பாசிப்பருப்பு தெரிகிற மாதிரி இருந்தால் தான் பாயாசம் குடிக்கும்போதும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப மைய நம்ம மசிச்சிட்டோம்னாலும் பாயாசம் குடிக்கும்போது அந்த பருப்பே தெரியாது. அதனால் லைட்டாக மசிச்சு கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் வடிகட்டி வச்சு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தை இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துருங்க. எல்லா வெல்லத்தையுமே மொத்தமாக வடிகட்டி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பருப்போட வெல்லம் நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே இனிப்பு செய்யும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கிறது. இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருந்த ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். நம்ம முதலே வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஜவ்வரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலை சேர்க்கும்போது அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தேங்காய் பால் உங்களுக்கு திரிஞ்சு போயிடாமல் இருக்கும். இப்போது தேங்காய் பால் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு சிம்லே வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கடைசியாக இது கூட வாசனைக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள். நீங்கள் சாமிக்கு இதை பிரசாதமாக செய்கிறீங்க அப்படின்னா பச்சை கற்பூரம்னு கடையில் கிடைக்கும் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். அதை ஒரு சிட்டிகை, அதாவது கடுகு அளவுக்கு மட்டும்தான் நம்ம சேர்க்கணும்.
கடுகு அளவுக்கு மட்டும் அதை சேர்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்கும் அந்த பாசிப்பருப்பு பாயாசம். சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி. இப்போது 2 நிமிஷம் மட்டும் இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போது பாயாசம் நல்லா கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட ஒரு சின்ன பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து கொஞ்சமாக நறுக்கின தேங்காய் துண்டுகளும் கொஞ்சம் முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துட்டு பாயாசத்தோடு சேர்த்துருங்க. விருப்பப்பட்டால் நீங்கள் திராட்சையெல்லாம் சேர்த்து கூட வறுத்து சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிருச்சு. இப்போ அதை நம்ம சூடாக சர்வ் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அளவுகள் மட்டும் கரெக்டாக சேர்த்து செய்யுங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பாயாசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.